பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் காண வைப்பார் கர்த்தர். ஆதார வசனம் யோவான் 21 முதல் வசனம். இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். சோறு வரத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி வந்ததும் வாய்விட்டு சொல்லுங்கள், எனக்காக இயேசு தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார் என்று சொல்லுங்கள். இதை சுவாசம் போல பிடித்து கொள்ளுங்கள். இந்த சத்திய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். முதலில் வார்த்தையை கொடுக்க வெளிப்பட்டார், பின் அதை நிறைவேற்ற வெளிப்படுகிறார். எல்லாருக்கும் அப்படித்தான். வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு வெளிப்பட்டவர் அதை வார்த்தையை நிறைவேற்றவும் வெளிப்படுத்துவார். உங்களை கண்களை காண வைப்பார். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது பலன் கொடுப்பார். என்ன பலன் கொடுப்பார்? ஆசீர்வாதத்தை கொடுத்து பலன் கொடுப்பதில்லை. அது அந்தந்த நேரத்தில் வந்து சேரும். அதுவரை நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பலப்படுத்த வருவார். மனிதர்கள் என்ன சொன்னால் நமக்கு பலன் உண்டாகாது, அவர்களால் முடியாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுக்காக தம்மை அவர் வெளிப்படுத்துவார். உங்களை தன் உயிர் போல நேசிக்கிறாருங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு மேன்மையாகும். ஆபிரகாமுக்கு முதன்முறை வார்த்தை கொடுத்து அழைத்தார். தம்மை தெரியப்படுத்தி வெளிப்படுத்தி அழைத்தார். எந்த அளவுக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருந்தால் அவன் தன் சொந்த தேசம், சொந்த ஊர், இனம், ஜனம், உறவுகளை விட்டு பிரிந்து எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே புறப்பட்டிருப்பான். யோசித்து பாருங்கள். இதை ஆபிரகாமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்போது? நாம் பரம் போனவுடன். ஆதியாகமம் 12 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது: அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. புறப்பட சொன்னார், எங்கே என்று தெரியாது. வழியை சொல்லி கொண்டு தான் போனார். கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து வைத்தார். மறுபடியும் 12 வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறார். இப்போது பலிபீடம் கட்டி ஆபிரகாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். இனி எங்கே போனாலும் பலிபீடம் கட்டி தொழ ஆரம்பித்து விட்டான். அதுதாங்க அவரை கிட்டி சேர்வது. அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தர் இடைப்பட்டு அவனை தப்புவித்து கொண்டு வந்தார். எகிப்துக்கு போய் தவறு செய்தான், தப்புவித்து கொண்டு வந்தார். பெலிஸ்தர் போய் தப்பு செய்தான், தப்புவித்து கொண்டு வந்தார். அங்கே யுத்தம் பண்ண போனான். லோத்துக்காக அங்கே வெற்றி அடைய செய்தார். ஆதியாகமம் 15:1 பேசுகிறார். ஆதியாகமம் 17 18 அதிகாரத்திலும் பேசுகிறார். ஆதியாகமம் 21 வார்த்தை நிறைவேறுகிறது. நமக்கு அப்படித்தாங்க வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ 99வது வயதில் ஆபிரகாமுக்கு மறுபடியும் வெளிப்பட்டு பிள்ளை பெயரையும் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் கொடுக்கிறார், ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று. ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு 100 வயது. நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்துவிட்டு அவர் எங்கேயோ போய்விடவில்லை. அந்த வாக்கை நிறைவேற்ற, அதன் வழியில் நடந்து சுதந்திரித்து கொள்ள, ஆலோசனை கொடுக்க, நம்மை ஆயத்தப்படுத்த நம்முடனே ஆவியானவராக இருக்கிறார். தினமும் நம்மை எழுப்புகிறார், ஞாபகப்படுத்துகிறார். எதை? தம்மிடம் நாம் இன்று கிட்டி சேர வேண்டும். ஒரு நாளும் கிட்டி சேர வேண்டும். அதிலே நிலைத்திருக்க வேண்டும். உலக உறவில் அல்ல, அவிசுவாசத்தில் அல்ல, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். காத்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பது புரிகிறது. அவர் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியாமல் கலங்குகிறோம். இதைத்தான் யோவான் 21 8-9 நாம் வாசிக்க வேண்டும். அது உங்களுக்கு நான் செய்கிறேன். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீனுக்கு வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கேட்டீர்களா? தூரத்தில் இருக்கும் பொழுது இயேசு மட்டும்தான் தெரிந்தார். அவர்கள் படகை இழுத்து கொண்டு பிரயாசப்பட்டு அவர் சொன்னபடியே போட்டு வலப்பக்கத்தில் போட்டு எல்லாம் இழுத்து கொண்டு வந்து கரைக்கு பக்கத்தில் வரும் பொழுது அப்பத்தையும் மீனையும் கண்டார்கள். அப்படித்தாங்க, நாம் அருகில் வந்தால்தான் நமக்கு என்று ஆயத்தம் என்னதை பார்க்க முடியும். தூரத்தில் அவர்கள் இருக்கும்போது கரையில் இயேசு நிற்கிறார் என்பது மட்டும்தானே தெரிந்தது. ஆயத்தப்படுத்தி வைத்தது அவர்களுக்கு தெரியவில்லையே. அருகில் வந்ததும் மீனும் அப்பமும் கண்களில் பட்டது. மீனும் அப்பமும் கண்களில் பட்டது. ஹல்லேலூயா. நமக்காக வகுத்த திட்டத்தை நிறைவேற்ற நம்மை அவரிடம் கிட்டு சேர வைக்கிறார்.
நம்மை ஒரு ஸ்டெப்பாக அவருக்கு முன்பாக வருவதற்கு திட்டம் கொடுத்து வழிவகுத்து உற்சாகப்படுத்துகிறார். இனி ஒன்று, அவர் நம்மை நோக்கி வந்து தமது பாதையில் இணைத்து காட்டுகிறார், கட்டுகிறார். நமக்கு ஆயத்தம் பண்ணினதை அவர் நமக்கு காட்டுகிறார். சோர்ந்து போகாதே, இது ஆயத்தம் பண்ணிவிட்டேன், வெந்து விட்டது, கொஞ்சம் பொறுத்து கொண்டு இருந்து. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலான சவுல் வேறு திசையில் போய் கொண்டிருந்தான். இயேசு பொறுத்து பார்த்து கொண்டிருந்தார். சபைகளை அழிக்கவும் விசுவாசிகளை சிறையில் போடவும் துணிந்து செயல்பட்டார். தமஸ்குவுக்கு போகிற வழியில் கர்த்தர் சந்தித்தார். தானே சென்று சந்தித்தார். தம்மை வெளிப்படுத்தினார், சேர்த்து கொண்டார். அவனது ஊழியமே மாறிப்போனதுங்க. பின் மறுபடியும் வெளிப்பாடு கொடுத்து அவனோடு பேசி அவனை பலப்படுத்தி பவுலை பலப்படுத்தி சபைகளை நிறுவ வைத்தார். ஐரோப்பா கண்டம் முழுவதும் சபைகள் நிறுவினான். அற்புதமான ஊழியம் செய்தான். இதை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை நாம் வாசிக்கலாம். நமக்கு நியமிக்கப்பட்டதை நாம் செய்து முடிக்கும் வரை நம்மை கைவிடவே மாட்டார். அதில் கைவிட்டு இழுத்து கொண்டு போவதற்கு ஒருத்தர் எதிரி இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனுக்கு அவரே செல்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். இவனை கொண்டு மீதியானைகளை முறியெடுக்கும் வரை மறுபடியும் வெளிப்படுத்து, அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். தாவீதுக்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை சந்தித்து வார்த்தையை கொடுத்து அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் மூலமாக. தாவீது தன்னை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரவழைத்தார். அவருடைய இதையெல்லாம் 1 சாமுவேல் 16 படித்து பார்த்தால் எல்லாம் தெரியும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தால் ராஜாவாகிறார். கீழ்ப்படிய வைத்தார், கற்றுக் கொடுத்தார். உபத்திரவத்தின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை விடவே இல்லை. நெருங்கினான். எங்கே போனாலும் கர்த்தாவே நீர் இருக்கிறீர் என்பதை புரிய வைத்து பேச வைத்தார். மேலே போனாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்துக்கு போய் படுக்க போட்டால் அங்கே இருக்கிறேன், உமது கரம் என்னை நெருக்கி பிடிக்கிறது என்று பேச வைத்தார். அந்த வெளிப்பாடு அவனுக்கு கொடுத்தார். எந்த காரியம் நடக்கவில்லை, ஆனாலும் தாவீதை விடவில்லை கர்த்தரை. அவனுக்கு ஒன்றை புரிய வைத்தார். அவர் அருகில் வர கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்பதை வாய்விட்டு சொன்னான். சங்கீதம் 138:8-2. எப்பொழுது இந்த வெளிப்பாடு கிடைத்தது? அவன் ஆண்டவரை நோக்கி நெருங்க. உபத்திரவு முடிந்து விட்டதா? இல்லை. பாடுகள் முடிந்து விட்டதா? இல்லை. ஆனால் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். எதுவும் இருக்கலாமுங்க, இன்னும் முடியாமல் இருக்கலாம், இன்னும் நெருக்கமாக இருக்கலாம், அக்கினியாக இருக்கலாம், ஆழிக்குள் போட்டது போல இருக்கலாம். ஆனால் ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அவரிடம் இன்னும் கிட்டி சேருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், சீக்கிரமாக வரப்போகிறது என்று. இதை தாவீதுக்கு அனுபவமாக்கி கொடுத்தார். தாவீதுக்காக சிங்காசனத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருப்பதை புரிந்து கொண்டான். குறுக்கு வழியில் எதிரியை சந்திக்க அவன் விரும்பவில்லை. கர்த்தரை நெருங்க சத்ருவை அவரே சந்திப்பார், இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்குவார், தம்மை தப்புவிப்பார் என்பதை அனுபவத்தில் கண்டான். தனக்கு உண்டானதை பெற்றுக்கொண்டான். அருமை மக்களை, பொறுமையோடு காத்திருப்பது நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை. இன்னும் அதிக மகிமை அந்த காத்திருக்கும் காலங்களில், வெறுமையாக தோன்றும் காலங்களில் அவரை இன்னும் கிட்டி சேர வேண்டும். இதுதான் சேலஞ்ச். இந்த மகிமை நாம் செலுத்த வேண்டும். ஏதாவது ஒன்று இருந்தால் அதை பிடித்து கொண்டு வரலாம். ஒரு நூல் போன்றது ஏதாவது ஒரு காட்டினால் கூட பிடித்து கொண்டு வரலாம். எதுவுமே இல்லை, 1% கூட இல்லை. அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். என்னை இன்னும் நம்புகிறாயா, என்னை இன்னுமா நம்புகிறாய் என்பது போல காட்டுகிறார். இன்னும் அவரை அதிகாலை எழும்பி செவியுங்கள், வாக்கை அறிக்கை செய்யுங்கள், நம்புங்கள், தினப்படி வேலையில் கருத்தாயிருங்கள். இப்படி செய்து வரும் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆபகூக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாளதுக்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். வெற்றி கண்ட தாவீது இப்படி எழுதி வைத்தான். சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மறுபடியும் சொல்கிறேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இதன் அர்த்தம் என்ன? எனக்காகவே நின்று எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நான் பதில் பெற்றுவிட்டேன் என்பதாகும். 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தானே, ஏராளமான பொருட்களை சபதரித்து வைத்தானே ஆலயம் கட்டுவதற்கு. இஸ்ரவேல் எல்லையை விரிவாக்கினானே. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தானே. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன
ஆண்டவரை பற்றி, கர்த்தரை பற்றி ஒரு வைராக்கியம் இருந்ததோ, தன்னை பற்றி ஒரு தாழ்மை இருந்ததோ, கடைசி வரல அவனுக்கு அப்படியே தாங்க இருந்தது. உங்களது அன்பை, பொறுமையை, விசுவாசத்தை ஒன்றுமே நடக்காத காலத்தில், இனி நடக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலை இருக்கும் போதும் கூட உங்களுடைய அன்பை காட்டுங்கள், கீழ்ப்படுதலை காட்டுங்கள், நம்பிக்கையை காட்டுங்கள், விசுவாசத்தை காட்டுங்கள். எப்படி காட்டுவது? அவர் இன்னும் கெட்டி சேருங்கள், இன்னும் ஜெபம் பண்ணுங்கள், இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். எத்தனை அவமானம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுங்கள். உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபை போல கிட்டி சேருங்கள். இது பெயின் தான். இந்த பெயின் தான் சகலத்தை இழுத்து வரும். இந்த பெயின் பிரசவ பெயின், ஆசீர்வாதங்களை இழுத்து வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, அடியான் உம்மை விட்டு எங்கே போவேன்? என் முகத்திற்கு ரட்சிப்பு நீர் அல்லவா? தாவீது சொன்னது போல அநேக இக்கட்டுகளை, ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், மறுபடியும் தேற்றுவீர், மறுபடியும் தேற்றுவீர். இதற்கு காத்திருக்கிறேன். உமக்காக காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. எனக்கு மட்டும் எப்படி தோல்வி வராது. பிரகாசம் அடைவேன், பெற்றுக்கொள்வேன் நிறைவாக. அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எனக்கு உண்டானது எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. சீக்கிரமாய் பெற்றுக்கொள்வேன். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.